நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு வழியா வந்து கல்யாணம் நல்லபடியா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம கௌதம வந்து மதுமிதா வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்ம ஜீவா இருக்காங்கல்ல, ஜீவா வந்து கோவப்படுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க வந்து என்னையையும், மாயாவையும் தனி குடித்தனம் போக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல வந்து கௌதம் வந்து சொல்றாரு, "மாப்பிள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க அம்மா வந்து ஏதோ நல்ல எண்ணத்துல தான் குடுத்துருக்காங்க. நீங்க ஒண்ணும் தப்பா நெனச்சுக்கிறாதீங்க. அம்மாகிட்ட நான் பேசுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து சிக்கும் சொல்றாங்க, "ஆமா தம்பி, நான் ஒண்ணும் நீங்க மட்டும் தனியா இருக்கிறதுக்காக அந்த வீடு தரல. உங்க குடும்பமே எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுக்காக தான் ஒரு நல்ல நல்ல எண்ணத்தோட தான் செஞ்சேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "கேட்டீங்களா மாப்பிள? இது வந்து நல்ல எண்ணத்தோட தான் செஞ்சிருக்காங்க. தப்பா வந்து வெளியில தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி மாமா, எந்த பிரச்சனைனாலும் நீங்க சூப்பரா உடனேக்கு உடனே முடிவு எடுக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா." அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் மணமேடையில உட்கார்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க மதுமிதா வந்து கௌதம பார்த்து சிரிக்கிற மாரி காட்டுறாங்க. கௌதமும் ஒரு க்யூட்டா ஒரு ஸ்மைல போட்டு விட்றாரு. அதுக்கடுத்து பார்த்தா எல்லாமே ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம மதுமிதா வந்து கௌதம் கிட்ட வந்து பேசுறாங்க. "சாரிங்க, தெரியல. நான் தான் தப்பா நெனச்சுட்டேன். ஏதோ அவசரமா வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லங்க, கரெக்ட்டு தான். எதுனாலும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி வச்சுக்கிறது தாங்க கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது சரியில்ல, இது சரியில்லன்னு சொன்னா சரியா இருக்காது. நீங்க கேட்டதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லாமே கரெக்ட்டு தான்." அப்படிங்கிற மாரி வந்து கௌதம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம கல்யாண வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஷாக் ஆகிடுறாங்க மதுமிதா. என்னது நம்ம கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நம்ம கல்யாணம் கிடையாது. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஜீவா கல்யாணம், ஜீவா மாயாவுக்கு வந்து கல்யாண வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கல்யாண வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க, தாலியை கொண்டு போய் எல்லாட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் எல்லாட்டையுமே ரேணுகா வந்து கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோடனே 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் மாலையை மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் மாற்றி விட்றாங்க. மாற்றி விட்டு நேரம் ஆயிடுச்சு, இப்போ வந்து தாலியை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஒரு பேக்ரவுண்டில் சாங்கை போட்டு தாலி கட்டுறது எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது அதையே தான் காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க, சடங்கு சம்பிரதாயம் வந்து செய்யணும், பொண்ணோட அண்ணனங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வழக்கம் போல் வந்து அபிஷேக் வந்து காணாமல் போயிடுறாரு. டேய் அபிஷேக் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா தேடிக்கிட்டு அலையிறாரு. இருங்க நான் தான் பொண்ணோட அண்ணனை வந்து கூட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அபிஷேக்கை தேடி அலைகிறாரு. அபிஷேக் வந்து அந்த காசு கிடச்ச சந்தோஷத்தில் என்னடா நினச்ச, ஒரே செகண்டில் பார்த்தேல 50 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பெரிய சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து அவங்க மாமா வந்து போகிறாரு. டேய் அபிஷேக், எப்போ பார்த்தாலும் உன்னை தேடணுமாடா, அங்கே கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, சடங்கு சம்பிரதாயம்லாம் நீ தான் செய்யணும்னு சொல்கிறாங்க, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுக்கு செய்யணும், அதான் அவன் கௌதம் வச்சு எல்லாம் பண்ணீங்களே, இதையும் அவனை வச்சே பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் பேசாத, நீ முதல்ல வா, அந்த ஃபோனை பிடிங்கி தூரப்பட்டா நீ சரிப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு அங்கேருந்து கூட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா நம்ம கௌதம் வந்து கவலையோடு அதாவது பாவம் போல் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லா கல்யாண ஏற்பாடு எல்லாமே கௌதம் பண்ணார். ஆனால் சடங்கு சம்பிரதாயத்துக்கு மட்டும் கௌதம் வந்து சேர்த்துக்கிற மாட்டேங்காங்க, தனியாகவே விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கார். அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, என்னங்க கவலையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லடி, என் ஃப்ரெண்டு சந்தோஷப்பாரு, எல்லாத்தையுமே முன்னாடி நின்று செய்கிறான், ஆனால் எதுக்குமே அவனுக்கு வந்து உரிமை தர மாட்டேங்காங்க, அவன் ஒரு நாள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவான், வெள்ளந்தியாக இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து சந்தோஷ் போகிறாங்க. சந்தோஷ் போனவொடனே என்ன மச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை மச்சான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. சரி விடு மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம அபிஷேக் வந்து கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்தோடனே ஒரு குடம் மாதிரி வச்சு தேங்காயெல்லாம் வச்சு அது வந்து சடங்கு சம்பிரதாயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சடங்கு சம்பிரதாயத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம இந்த ஒரு அதாவது ஒரு பொண்ணு வந்து மாப்பிள்ளை கையில் வந்து காலடி வச்சு ஒரு 8 அடி நடக்கணுமா. அப்போ வந்து மாப்பிள்ளை வந்து ஒவ்வொரு சபதமாக எடுக்கிற மாதிரி, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம், எங்களுக்கு வந்து நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கணும், நாங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபதமாக எடுக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம மாயா காலை வந்து ஜீவா கையில் வச்சு அப்படியே நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு ஒவ்வொரு சபதமாக வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கௌதம். அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுறாங்க. நம்ம மதுமிதா வந்து நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிவிட்டு, உங்களோட ஃபீலிங் வந்து எனக்கு புரியுது. மாயா வந்து எனக்கு தங்கச்சி இல்ல. அது வந்து எனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அத பார்த்தாலே தெரியுது. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில தான் நம்ம இவங்க வராங்க. அதாவது கௌதமோட தம்பி வராங்க. அண்ணி நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. எங்க அண்ணன் வந்து ரொம்ப நல்லவரு. இவ்வளோ நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே வந்து நாங்க தான். எல்லாமே எங்களுக்காகன்னு இருந்துட்டாரு. அவர் வந்து ஒரு வெள்ளந்தியான மனசு. தயவுசெய்து அவர் நல்லபடியா ஏத்து நீங்க பார்த்துக்கிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அத சொல்றதுக்கு தான் உங்கள்ட்ட வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து அவங்கள வந்து ஒருத்தர் வந்து கூட்டு போயிடுறாரு.
அதுக்கடுத்து வந்து மதுமிதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து கௌதமோட தம்பி வந்து நல்லவர் மட்டும் தெரியுது. ஆனால் கௌதம் கூட நான் எப்படி சேர்ந்து வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு தம்பி வந்து அண்ணனை ஏற்று நல்லபடியாக வாழுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.